இந்த கந்தப்பா என்ன செய்யறான்னு தெரியலையே. கந்தப்பா அம்மா கந்தப்பா பாப்பா. ஆமா நீ மட்டும் வந்திருக்கிற. சாமுண்டி எங்க? சாமுண்டி அம்மா சாமுண்டி. கந்தப்பா என்னப்பா இது? எனக்கு கல்யாணம் நடக்க போகுதுனே நான் எவ்வளவு ஆசையோடு காத்துக்கிட்டு இருக்கிறேன். நீ தனியா வந்திருக்கிற. சாமுண்டி எங்கே? உன்னுடைய கண்கள் எல்லாம் கலங்குது, முகமெல்லாம் சோர்ந்து இருக்குது. என்ன நடந்ததுப்பா? அம்மா உனக்கு என்ன கணவரி பார்க்காமின்றி நாங்க ஜவ்வாது மலைக்கு போனோம். போன இடத்துல எத்தனையோ துன்பங்கள் ஏற்பட்டது. அதெல்லாம் விலகி நாங்க ஜவ்வாது மலையை போய் அடைஞ்சிட்டோமா. அடைஞ்ச உடனே அங்க ஜமதக்கிரி மணியை பார்க்க பார்த்தா ஒரு சீடவர் வந்தாரு. ஐயா நாங்க ஜமதக்கிரி மணியை பார்க்கணும், வழிவிடுங்கன்னு. நீங்க வழிவிட முடியாது, நீங்க பார்க்க முடியாது. ஏன் ஐயான்னு கேட்டோம். அவரு அனுமதி பெற்று வந்த பிறகுதான் எங்களுடைய முனிவர் நீங்க பார்க்க முடியும் சொல்லிட்டாரு அந்த சீடை. பிறகு அவர் அனுமதி பெற்று வந்தாரு. வந்தவுடனே ஐயா அனுமதி பெற்று வந்து விட்டா கேட்டோம். அனுமதி பெற்று வந்து விட்டேன். வரும்போது மலர் மாலை கொண்டு வந்தாரு. என்னையா மலர் மாதிரி கேட்டோம். இது மலர் மாலை என்ன தெரியுமா? என்னுடைய குருமகனை நீங்கள் பார்த்துட்டு வேண்டும் என்றால் இந்த மலர் மாலையை அணிந்து கொண்டு சென்றால்தான் என் குருமகன் நீங்கள் பார்க்க கூடினார். அந்த சீடன் கொண்டு வந்த மலர் மாலை உன்னுடைய தங்கை சாமுண்டி கழுத்திரி அணிந்துடனே உன் தங்கை சாமுண்டிக்கு கண்கள் தெரியாமல் போய்விட்டது. என் தங்கை சாமுண்டி பார்வை எழுந்து விட்டாளா? இனி இந்த உலகத்தை அவனால் பார்க்க முடியாதா? முடியாதுமா. ஐயோ சாமுண்டி அம்மா சாமுண்டி ஐயா என் அருமை தங்கமே, உன்னுடைய பார்வையை நீ இழந்து விட்டாயா? இனி இந்த உலகத்தை உன்னால் பார்க்க முடியாதா? ஐயோ முத்தமிழத்திரமே, என் சித்த குடல் தத்துவமே, அம்மா அம்மா முத்தமிழ் ரத்தினமே, என் சித்த குடல் தத்துவமே, தத்தை மொழி பெட்டகமே, விட்டு என்னை பிரிந்தாயோ சாமுண்டி. எனக்கேற்ற மாப்பிள்ளையை பார்த்து விட்டு வருவாய் என்று நான் காத்துக் கொண்டிருந்தேனே, உன் பார்வை எழுந்து விட்டாயா? மனமில்லாத சதிதானா? நான் எதை
நினைத்தடுவேனப்பா, நான் எதை நினைத்தடுவேன்? நாட்டை விட்டு புறப்படும் பொழுதே எங்களை பெற்றவர்கள் பலமுறை எடுத்து சொன்னார்களே, அம்மா நீங்கள் பெண்களாக பிறந்தவர்கள் உலக பவனை செல்ல வேண்டாம் அம்மா, திருமணத்தை செய்து கொண்டு நம்முடைய நாட்டிலே சந்தோஷமாக வாழுங்கள் அம்மா என்று 1000 முறை எடுத்து சொன்னார்களே. பாவி, நான் கேட்காமல் நான் உலக பவனில் சென்றே திருவேன் என்று பிடிவாதத்தோடு அழைத்துக் கொண்டு வந்தேனே. என் தங்கை என் பார்வையை பறிகொடுப்பதற்காகவா நான் அழைத்து வந்தேன்? அவளுடைய இரு விழிகளையும் அழிப்பதற்காகவா நான் அழைத்து வந்தேன்? கந்தப்பா, அம்மா, பெற்றெடுத்த தாய் தந்தையின் வார்த்தையை கேட்காத பிள்ளைகளுக்கெல்லாம் இப்படிப்பட்ட நிலைமைதான் நேரும் என்று எங்கள் வாழ்க்கை ஒரு பாடமாக அமைந்து விட்டது.